guys, welcome to On Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டின்னருக்காக ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரன்ட் தான் பார்க்க போறோம். இந்த ரெஸ்டாரன்ட் வந்து பாத்தீங்கன்னா சோஹார்லயே இல்லாம ஃபலாஜ்லயே இல்லாம நடுவுல இருந்தனால ரொம்ப நாளா வந்து இந்த ரெஸ்டாரன்ட் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் தான் வந்து ஒரு 2 times போனோம். ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து போடணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேறு என்னென்ன டிஷ்லாம் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் காமிங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து கவர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ நம்ம போக போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒரு 3-4 பிரான்ச் நமக்கு வந்து ஒமான்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் ஷார்ஜாலேயும் 2 பிரான்ச்லாம் இருக்குது. ஸோ அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் தான் அல் இக்தயார் அல் அவல் ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்ன ஸ்பெஷல் எப்படி இருக்குங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். அல் இக்தயார் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் போன பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா சோஹாரில் உள்ள பிரான்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா சோஹார் சிட்டி சென்டர் அப்புறம் அல்வாதி ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இட்லி தோசை ஊத்தாப்பத்தில் இருந்து மலையாளி ஃபுட்டு, அதுக்கப்புறம் சைனீஸ் ஃபுட்டு, கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரேபிக் குஷின் எல்லாமே சேர்ந்து இருக்குது. ஸோ மார்னிங் நீங்கள் போனீங்க அப்படின்னா இட்லி தோசை வெரைட்டிஸ், இடியாப்பம் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் டின்னரு, அப்புறம் லஞ்சுக்கு நம்ம அரேபிக் ரெசிபிஸ், டின்னர், சாண்ட்விச் இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்து நம்ம உட்காரதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஏரியாவும் இருக்கும். இந்த மாதிரி செப்பரேட்டாக ஃபேமிலி ஏரியாவும் இருக்குது. ஃபேமிலி ஏரியாவில் இந்த மாதிரி டேபிள் வச்ச ஏரியாவும் இருக்குது. இல்லை நம்ம கம்ஃபர்டபுளாக கீழே உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஏரியாவும் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஏரியா தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். இங்கே உள்ள மெனு பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து இங்கே சொல்லணும்னா இந்த நியரஸ்ட் ஏரியாவில் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸாக இருக்கட்டும், பிரெட் வெரைட்டிஸு, சாண்ட்விட்ஜு, பர்கர், அதுக்கப்புறம் இங்கே அரேபியன் மந்தி, அப்புறம் அவங்களோட கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு கப்பை, கிளி பரோட்டா, இந்த மாதிரி நெய்ச்சோறு, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் வந்து டின்னருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி நாங்கள் 2 டைம் போய் நிறையா ரெசிபி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இந்த டைம் வித்தியாசமாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக நெய்ச்சோறும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மட்டன், சிக்கன், பீஃப் எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தொக்கு வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியில் என்னடா புதுசு இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே கல்ஃபில், இங்கே ஒமானில், சோஹாரில் சப்பாத்தி வந்து இந்த மாதிரி சாஃப்டாக எந்த கடையிலையும் பார்த்ததில்ல. ஸோ மஸ்ட்டு ட்ரைங்க. ஸோ நம்ம நெய்ச்சோறு கூடவே வந்து பார்த்திங்கன்னா அப்பளம், கூடவே வந்து ஒரு கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து நாங்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிளி பரோட்டா வந்து வாங்கியிருந்தோம். டாப் லெவலில் இருந்துச்சு. ஸோ எல்லாமே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் டின்னர் போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இட்லி தோசை கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து சைட் டிஷ் ஏதாவது வாங்கிக்கலாம். அது மாதிரி வீக்கெண்ட் டேஸில் போனீங்கன்னா வெரைட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த சொஹார் ஏரியாவில், சகம் ஏரியாவில், இல்லை நீங்கள் துபாயில் ஷார்ஜாவில் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா கூட அங்கே கூட 2 பிரான்ச் இருக்குது. அங்கே கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரைங்க. நல்லா சூப்பராக அந்த வாழை நாரை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைப் பண்ணி வச்சுருக்காங்க. கயிறு அந்த மாதிரி இல்லாமல் அந்த வாழை இலையில் அந்த நார் இருக்கும்ல, ஸோ அதை வச்சே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா இது வந்து மலையாளி ரெஸ்டாரண்ட். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கிளி பரோட்டா வந்து நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் வாங்கினோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னே கொத்து பரோட்டா எல்லாமே வாங்கியிருக்கோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர். இது வரைக்கும் எங்கேயும் பார்த்துறாத கிளி பரோட்டா செம்மையாக இருக்குது. எங்கேயுமே இந்த மாதிரி வச்சது கிடையாது, எக்கு வச்சது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இல்லை பாருங்கள், ஒரு பாயில்டு எக்கு வச்சுருக்காங்க. நார்மலாக பிரியாணி தான் வைப்பாங்க. இங்கே வந்து பாயில்டு எக்கு, அது போக சிக்கன் லெக் பீஸ். இங்கே மசாலா பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே வந்து சிக்கன் மசாலா தான். ஃபுல்லாக எடுக்க மசாலா தான், சிக்கன் மசாலா. லேயராக வச்சுருக்காங்க, லேயர் பை லேயராக வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. அப்படியே பூ போல் இருக்குது. இந்த மசாலாவோடு அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
மெயினா தேங்காய் எண்ணெய் பண்ணிருக்காங்க. தேங்காய் எண்ணெய் வாசனை சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. பூ போல அப்படியே வந்துட்டே இருக்கு பாருங்க பரோட்டா. அப்படியே நம்ம ஃபுல்லாவே மசாலா தான் இருக்கு. தேங்காய் வாசனை நல்லா ஃபீல் பண்ண முடியுது, சூப்பரா இருக்கு. லெக் பீஸ் பாருங்க, நல்லா பெரிய லெக், அந்த சைடு நல்லா மசாலா நல்லா சோப் பண்ணி இருக்கு. மஸ்ட் ட்ரை. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சில்லி பரோட்டா, சிக்கன் சில்லி பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட பீஃப் இருக்கு, மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, நீங்க எது கேட்டாலும் வச்சு தருவாங்க. ஓகே, ப்ரைஸ்மே ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கும், அதான் மெயின் பாயிண்ட். எப்படிப்பா இருக்கு சில்லி பரோட்டா? முன்ன சாப்பிட்டது நல்லா இருக்குல்ல? சப்பாத்தி வந்து எங்கேயுமே இந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்காது, ஆனா இங்க வந்து செம்ம சாஃப்ட். அது வந்து ஒமான்ல இருந்து சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், என்ன கரெக்டா கடையில இருந்து சாப்பிட்டவங்களுக்குலாம் தெரியும். கண்டிப்பா சில்லி பரோட்டா வந்து மஸ்ட் ட்ரை, வேற லெவல் டேஸ்ட். எப்படி இருக்கு தரிசு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இங்க சாப்பிட பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. எது பிடிச்சிருக்கு உனக்கு ரொம்ப, சப்பாத்தியா கிளி பரோட்டாவா? கிளி பரோட்டாவா? சூப்பர் சூப்பர். பாருங்க, ஒரு லேயர் இருந்து அப்படியே இன்னொரு லேயருக்கு எவ்வளோ கறி இருக்கு பாருங்க. அவ்வளோ லேயர் மசாலா வச்சிருக்காங்க. அதான் அது கீழேயும் மசாலா இருக்கு பாருங்க, அவ்வளோ ஊறி போய் சூப்பராக சாஃப்டாக இருக்கு. ரிசப்ஷனில் இந்த கவுண்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 90s கிட்ஸ்க்கான அந்த ஸ்நாக்ஸு, குச்சி மிட்டாய், தேன் மிட்டாய், அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய், இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ்லாம் வந்து இங்கே வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது வந்து நிஜமாவே இங்கே கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது போக நீங்கள் ஈவினிங் டைம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வடை, பஜ்ஜி, பழம்பொரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து ஸ்நாக்ஸ் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா காவாவும் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் குடிச்சிட்டு சூப்பராக வந்து எங்களோட டின்னரே முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த டீட்டெயில் லொக்கேஷன் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.